இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்புரம்னு பேர். ஆதி காலத்தில் உரகபுரம், சேஷபுரி, நாகபுரி, சர்ப்பபுரின்னு சொன்னது. வழக்கத்தில் வந்து இப்போ திருப்பாம்புரம். இந்த கோவிலில் உள்ள லோகத்தில் உள்ள அனைத்து நாகினங்கள், சர்ப்ப இனங்கள், பாம்பினங்கள், ராகு, கேது, அஷ்டமகாநாகன்னு சொல்லக்கூடிய 8 நாகங்கள், அனந்தன், வாசிகி, தக்ஷன், கார்கோடகன், புலிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், ராகு, கேது, சர்ப்பங்கள், பாம்பெல்லாம் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கின்றதா ஐதீகம். பாம்பு கடிச்சா விஷம் வருதோன்னா அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவிலில் தான். பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்புரம்னு பேர். கைலாயத்தில் சிவபெருமான் சாபம் கொடுத்து திருப்பாம்புரத்தில் சிவபெருமான் சாப விமோச்சனம் பெற்றதாக ஐதீகம். சர்ப்பங்கள் எல்லாம் வந்து இங்கே பூஜை பண்ணி தபஸ் இருந்து சாப விமோச்சனம் பெற்றவாசி சர்ப்பம் சுவாமப்பட்ட எப்பேற்பட்ட தோஷம் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், 18 வருட ராகு தசை, 7 வருட கேது தசை, லக்னத்தில் 2, 4, 6, 8 ராகு கேது இருக்கிறது, திருமணம் தடைபெறுதல், புத்திரபாக்கியாதவங்க, பூர்வ ஜென்ம தோஷம், பித்ரு தோஷம் உள்ளவங்க, கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது, கொத்துறது, துரத்துறது, அதுமாரி உபத்திரம் உபாதை உள்ளவங்க, புத்தை இடிச்சிட்டு அந்த மனையில் வீடு கட்டுறது, புத்து இருந்த மனையில் தெரியாமல் வாங்கி வீடு கட்டி குடியேறுறது, அதேமாரி கலத்திர தோஷம், தாரதோஷம், தோஷங்கள்லாம் உள்ளவங்க இந்த ஸ்தலத்தில் வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணிட்டு போனால் நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். சாபபாப பிரதிபந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. சர்ப்பங்கள்லாம் பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்றவாசி இந்த ஊரில் பாம்பு கடித்து யாரும் இறந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படி பாம்பு கடித்தாலும் இங்கே விஷம் கிடையாது. அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் 4வரில் 3வரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய 3 ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்புரம் வாரீர் அனைவரும் இந்த திருப்பாம்புர ஸ்தலத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி பரிகார பிராயச்சித்தம் பண்ணி நவக்கிரகாதி தோஷங்கள், ராகு கேது தோஷத்துலேருந்து விடுபடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை பாருங்க, ஒரிஜினல் பாம்பு சட்டை அம்பாள் மேலே வந்து திருமாலையா 2002 அம்பாள் மேலே திருமாலையா பாம்பு சட்டை இருந்தது. இதேமாரி நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் சரி, 2002க்கு அப்புறமும் சரி, இந்த வருஷம் வரைக்கும் சரி, இதேமாரி நிறையா சம்பவம் நடந்திருக்கு. இதை ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிறது அப்படியே ஒரிஜினல் பாம்பு சட்டை சொல்லுவாங்க. அப்படியே ஒரிஜினல் பாம்பு சட்டை 7 அடி. இந்த பாம்பு இன்னைக்கு இந்த கோயிலில் இருக்குது. சுவாமிகிட்ட இன்னைக்கு உண்டு இந்த பாம்பு. இதேமாரி சுவாமி மேலே முடிச்சுட்டு பாருங்க. 3ஆம் மாதம் இது 2002 3ஆம் மாதம், இது 5ஆம் மாதம் இருக்கு பாருங்க. தெரியுதா? பாருங்க, பாம்பு உறையும் இடம். பாம்பு உறையும் இடம். நமக்கெல்லாம் எப்படி வீடு ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதேமாரி பாம்புக்கு உரையும் இடமே இதுதான். அந்த ஊருக்கு பேர் திருப்பாம்புரம். புறம் என்றால் பூஜித்தல், பாம்பு பூஜை பண்ண வாசி திருப்பாம்புரம். பாம்பு உறையும் இடம். அஷ்டமகா நாகன்னு பேர். நாக மண்டலம், நாக சக்கரம். சித்தர்கள் வந்து அந்த யந்திர ஸ்தாபனத்தை இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வரோம், வழிபாடு பண்ணுறோம், நம்மளுடைய பாவங்கள், கர்மாக்கள், தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சக்தி, அந்த கேலக்சி பவர்னு சொல்லுவோம் முன்னோம், அந்த சக்தி வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. நாக மண்டலி. இதுக்குள்ள வந்து அந்த எந்திரத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணி மேலே வந்து நாக கட்டு போட்டிருக்காங்க, நாக மண்டலை போட்டிருக்காங்க. அஷ்டமகா நாகன்னு பேர். அனந்தன், வாசிகி, தக்ஷன், கார்கோடகன், புலிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன். ரொம்ப விசேஷமான இடம் இதுதான். இந்த இடத்துல தான் அந்த அபூர்வமான அந்த சக்தி இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த பவர்னு சொல்கிறோம்ல, நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த சக்தி. அந்த உடம்பு ஜுரம் அடிக்கிறதுனா டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுறோம். ஊசியில் மருந்து இருக்கிற வாசி தான் நமக்கு ஜுரம் நிவர்த்தி ஆகிடுது. அதேமாரி நமக்கு தோஷம் தடை இருந்து இங்கே வந்து அந்த சக்தி இருந்தால் தானே நிவர்த்தி ஆகும். அந்த பவர் இந்த இடத்துல தான் இருக்குது. நாகமண்டலின்னு பேர். ரொம்ப விசேஷமான மூர்த்தி இது. பவரே இந்த இடத்துல தான் இருக்குது. சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு, மூலவருக்கு அடுத்தபடியான அந்த சக்தி இந்த இடம் தான்.